உலகின் மிகச்சிறந்த மருத்துவர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் வில்ஃப்ரெட் வாலிஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1891 மே 15 அன்னைக்கு நியூசிலாந்தில் இருக்கிற சவுத் ஐலாண்டுடைய கிரைஸ்ட் சர்ச்சில் இருக்கிற ஒப்பாவாவில் ஜான் வாலிஸுக்கும் எலைசா ஹார்ட் வாலிஸுக்கும் மகனாக பிறக்கிறார் வில்ஃப்ரெட் ஸ்டான்லி வாலிஸ். இவர் கூட பிறந்தவங்க 11 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு மெரைனராக, அதாவது கப்பல் மாலுமியாக இருந்திருக்கிறாங்க. மேலும் இவருடைய அப்பா ஒரு கார்பெண்டராகவும், அதாவது தச்சராகவும் இருந்திருக்கிறாங்க. இதே சமயம் இவருடைய அம்மா நேஷனல் கவுன்சில் ஆஃப் உமனில் ஒரு சஃப்ரஜிஸ்டாக இருந்திருக்கிறாங்க. அதாவது பெண்களுக்கு உண்டான வாக்குரிமைக்காக போராடக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. வில்ஃப்ரெட் வாலிஸ் சிறு வயதிலிருந்தே ரொம்பவும் சுறுசுறுப்பான ஒரு குழந்தையா இருந்து வந்தாங்க. இவர் வளர வளர வில்ஃப்ரெட் வாலிஸ் நிறைய ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. குறிப்பா கிரிக்கெட்லையும் கால்ஃப்லையும் நிறைய ஆர்வம் காட்டி வந்தாங்க. இந்நிலையில 1896ஆம் ஆண்டு வில்ஃப்ரெட் வாலிஸுக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக ஒப்பாவாவிலேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூல்ல இவரை சேர்த்துறாங்க. அந்த ஒரு ஒப்பாவா லோக்கல் ஸ்கூலானது ஒரு ப்ரிப்பரட்டரி ஸ்கூலா இருந்தது. அதாவது அந்த ஒப்பாவா லோக்கல் ஸ்கூல்ல 8th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டிஸ் இருந்தது. ஸோ அங்கு சேர்ந்து வில்ஃப்ரெட் வாலிஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே வில்ஃப்ரெட் வாலிஸ் முழு கவனத்தோட இவருடைய பள்ளி பாடங்களை படித்து வந்தாங்க. பிறகு 1901ஆம் ஆண்டு வில்ஃப்ரெட் வாலிஸ் இவருடைய 10 வயதில் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த ஒரு ஒப்பாவா லோக்கல் ஸ்கூல்லையே 8th கிரேட் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டிஸ் இருந்தனால இவருடைய மிடில் எஜுகேஷனையும் அந்த ஒப்பாவா லோக்கல் ஸ்கூல்லையே தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது இவருடைய மிடில் எஜுகேஷனாக 6th கிரேட்ல இருந்து வில்ஃப்ரெட் வாலிஸ் அங்கு தொடர்ந்து இவருடைய கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இது மாதிரி வில்ஃப்ரெட் வாலிஸோடைய வாழ்க்கையானது ரொம்பவே நல்லா தான் போக ஆரம்பிச்சிருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக 1903ஆம் ஆண்டு மே 27 அன்னைக்கு வில்ஃப்ரெட் வாலிஸோடைய அப்பாவான ஜான் வாலிஸ் கிட்டத்தட்ட அவருடைய 63-64 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா வில்ஃப்ரெட் வாலிஸோடைய அப்பா 1839ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. அவர் 1903ஆம் ஆண்டு மே 27 அன்னைக்கு கிட்டத்தட்ட அவருடைய 63-64 வயதில் இறந்து போயிடுறாங்க. இது வில்ஃப்ரெட் வாலிஸோடைய குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. இந்த சமயம் வில்ஃப்ரெட் வாலிஸுக்கு வெறும் 12 வயது தான் இருந்தது. இருந்த போதும் கூட வில்ஃப்ரெட் வாலிஸோடைய அம்மா வில்ஃப்ரெட் வாலிஸுக்கும் இவர் கூட பிறந்த 11 பேர். ஸோ மொத்தமாக இந்த 12 சகோதரிகளுக்கும் வில்ஃப்ரெட் வாலிஸோடைய அம்மா ரொம்பவே ஆதரவாக இருந்து வந்தாங்க. அதுலேயும் முக்கியமாக வில்ஃப்ரெட் வாலிஸ் உட்பட அவங்களுடைய குழந்தைகளை வில்ஃப்ரெட் வாலிஸோடைய அம்மா தொடர்ந்து படிக்க வச்சாங்க. இதன் காரணமாக 1904ஆம் ஆண்டு வில்ஃப்ரெட் வாலிஸ் இவருடைய மிடில் எஜுகேஷனை அந்த ஒரு ஒப்பாவா லோக்கல் ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அம்மா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக இந்த 1904ஆம் ஆண்டு இந்த கிரைஸ்ட் சர்ச்சில் இருக்கிற அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதே கிரைஸ்ட் சர்ச்சிலே இருக்கக்கூடிய கிரைஸ்ட் சர்ச் பாய்ஸ் ஹை ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூல்ல இவருடைய அம்மா இவரை சேர்த்துறாங்க. இந்த கிரைஸ்ட் சர்ச் பாய்ஸ் ஹை ஸ்கூல் ஆனது இந்த கிரைஸ்ட் சர்ச்சோடைய ஒப்பாவாக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ரிகார்டன், அதுக்கும் அதே மாதிரி ஃப்ளண்டன்டன் அப்படின்னு சொல்லி ஃப்ளண்டன்டன் அப்படின்னு இன்னொரு இடம். ஸோ இந்த 2 இடத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் தான் இந்த கிரைஸ்ட் சர்ச் பாய்ஸ் ஹை ஸ்கூல் அப்படின்றது. ஸோ அங்கு சேர்ந்து 1904ஆம் ஆண்டிலிருந்து இவருடைய 13 வயதிலிருந்து வில்ஃப்ரெட் வாலிஸ் தொடர்ந்து இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த சமயம் வில்ஃப்ரெட் வாலிஸோடைய குடும்பத்தில் இவர் உட்பட 12 பேர் சகோதரிகள் இருக்கிறாங்க. அதாவது இவருடைய அப்பா அம்மாவுக்கு 12 குழந்தைகள். ஸோ அதில் ஒருத்தர் தான் வில்ஃப்ரெட் வாலிஸ். இதனால இவருடைய மூத்த சகோதரர்கள் சில பேர் வில்ஃப்ரெட் வாலிஸுக்கு படிப்புக்கு உதவியாகவும் இருந்து வந்தாங்க. இதனாலே வில்ஃப்ரெட் வாலிஸ்னால தொடர்ந்து படிக்கவும் முடிஞ்சது. இந்த நிலையில வில்ஃப்ரெட் வாலிஸோடைய அம்மா கேன்சர்னால, புற்றுநோயினால பாதிக்கப்பட்டுறாங்க. இது வில்ஃப்ரெட் வாலிஸோடைய மனதளவுல ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இதனாலே வில்ஃப்ரெட் வாலிஸ் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு இவருடைய உயர்கல்வியின் போது முடிவு செஞ்சிடறாங்க. இந்நிலையில் 1908ஆம் ஆண்டு வில்ஃப்ரெட் வாலிஸ் இவருடைய 17 வயதில் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை இந்த கிரைஸ்ட் சர்ச் பாய்ஸ் ஹை ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அதே கிரைஸ்ட் சர்ச் பாய்ஸ் ஹை ஸ்கூல்லையே இவர் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். இது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ். ஸோ இதை தான் எடுத்து வில்ஃப்ரெட் வாலிஸ் அந்த கிரைஸ்ட் சர்ச் பாய்ஸ் ஹை ஸ்கூல்ல தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இறுதியா 1909ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதுல வில்ஃப்ரெட் வாலிஸ் அந்த ஒரு
கிரைஸ்ட் சர்ச் பாய்ஸ் ஹைஸ்கூல்லேருந்து இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி அந்த பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு 1 இயர் கோர்ஸை இவர் வந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா உடனடியாக வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து இந்த நியூசிலாந்தோடைய சவுத் ஐலாண்டில் இருக்கிற கிரைஸ்ட் சர்ச் அங்கிருந்து அதே நியூசிலாந்தில் இருக்கிற சவுத் ஐலாண்ட்லேயே இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துக்கு வந்து இவர் வந்து இடம்பெயர்ந்து போகிறாங்க. குறிப்பாக வந்து அட்டாகோ அப்படின்ற அந்த ஒரு நகரம், அந்த அட்டாகோவில் இருக்கக்கூடிய டனிடின், அங்கே வந்து இவர் 1909ஆம் ஆண்டு வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து போகிறாங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த டனிடனில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் அட்டாகோ அந்த ஒரு மெடிக்கல் ஸ்கூல்ல இவர் ஜாயின் பண்ணுறதுக்காக இவர் வந்து போகிறாங்க. ஸோ அங்கே போய் அந்த வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து அந்த நியூசிலாந்தில் இருக்கிற சவுத் ஐலாண்டோடைய அந்த அட்டாகோவில் இருக்கக்கூடிய டனிடின் அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் அட்டாகோ மெடிக்கல் ஸ்கூலில் இவர் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணி ப்ரீ மெடிக்கல் கோர்சஸ்லாம் படிக்கிறாங்க. ஸோ மருத்துவம் படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய மருத்துவ கோர்சஸ் எல்லாம் வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து படித்து வந்தாங்க. இறுதியாக 1910ஆம் ஆண்டு இவருடைய 19 வயதில் வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அட்டாகோ மெடிக்கல் ஸ்கூலில் MBCHB படிக்கிறதுக்கு என்ரோல் பண்ணுறாங்க. MBCHB அப்படின்றது லட்டினில் மெடிசனே பேக்கலோரியஸ் சிரிஜியே அப்படின்னு அர்த்தம். இது இங்கிலீஷில் MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் வந்து இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அட்டாகோ மெடிக்கல் ஸ்கூலில் வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து 1910ஆம் ஆண்டிலிருந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது இவர் வந்து அனாட்டமி உடற்கூறியல், பிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை, அதுக்கப்புறமா கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம் அப்படின்னு எல்லா சப்ஜெக்டையுமே ரொம்ப ஆர்வத்தோடவும் ஈடுபாடோடவும் வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து படித்து வந்தாங்க. இதே காலகட்டத்தில் இவர் வந்து கிரிக்கெட், கால்ஃப் இது போன்ற ஸ்போர்ட்ஸ்லையும் ஈடுபட்டு வந்தாங்க. குறிப்பாக பவுல்ஸ் அப்படின்னு இன்னொரு ஸ்போர்ட் அதுலேயும் ஈடுபட்டாங்க. மேலும் இவருக்கு பொழுதுபோக்காக இருந்தது இந்த ஃபிஷிங் பண்ணுறது, மீன் பிடிக்கிறது, அதுக்கப்புறமா ஷூட்டிங், துப்பாக்கி சுடுதல், இதில் கூட நிறைய ஆர்வம் காட்டி வந்தாங்க. மேலும் ரக்பி அந்த ஸ்போர்ட்லேயுமே இவர் வந்து நிறைய விருப்பம் தெரிவித்து வந்தாங்க. ஸோ இது மாதிரி வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து தொடர்ந்து ஒரு பக்கம் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு இருந்தாலும் இன்னொரு பக்கம் எஜுகேஷன்லேயும் இவர் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படித்து வந்தாங்க. இந்நிலையில தான் 1913ஆம் ஆண்டு இந்த மிகப்பெரிய ஒரு விஷயமானது நடக்குது. அதாவது அந்த நியூசிலாந்தோடைய நார்த் ஐலாண்டில் இருக்கக்கூடிய மௌரி இனத்தை சேர்ந்த மக்கள், இந்த மௌரி அப்படின்றவங்க வந்து மௌரி லாங்குவேஜ் வந்து பேசக்கூடியவங்க. ஸோ நியூசிலாந்தில் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு வந்து அதிகமாக ஸ்மால் பாக்ஸ் வந்து ஏற்பட்டது பெரியம்மை இந்த 1913ஆம் ஆண்டு. ஸோ இந்த 1913ஆம் ஆண்டு அந்த நியூசிலாந்தில் இருக்கிற நார்த் ஐலாண்டில், அதாவது இவர் வந்து பிறந்தது, இப்போ வளர்ந்தது, படிக்கிறது எல்லாமே நியூசிலாந்தில் இருக்கிற சவுத் ஐலாண்டு. ஸோ மொத்தமாக நியூசிலாந்தில் 2 ஐலாண்டு அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று சவுத் ஐலாண்டு, இன்னொன்று நார்த் ஐலாண்டு அப்படின்னு. ஸோ அது மாதிரி இவர் வந்து இப்போ நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய நார்த் ஐலாண்டில் கவனம் செலுத்துகிறாங்க. ஏன்னா அந்த நார்த் ஐலாண்டில் இருக்கக்கூடிய மோரி இன மக்கள் தான் அதிகமாக இந்த ஸ்மால் பாக்ஸ் எபிடமிக்னால பாதிக்கப்பட்டாங்க. அதாவது அந்த ஒரு பெரியம்மை தொற்று நோயானது பயங்கரமாக பரவி இருந்தது. எந்த அளவுக்குன்னா அந்த காலகட்டத்திலேயே 2000 பேர் வந்து அந்த ஒரு ஸ்மால் பாக்ஸ்னால நார்த் ஐலாண்டில் மட்டும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 1900க்கும் மேற்பட்டோர் வந்து மோரி லாங்குவேஜ் பேசக்கூடிய மோரி இன மக்களாக இருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட 95% மேற்பட்டவர் வந்து அந்த மோரி இனத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்க. ஸோ அவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே நியூசிலாந்தோடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வந்து நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை அங்கே வந்து ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த மோரி இன மக்களுக்கு வந்து ஸ்மால் பாக்ஸ் வேக்சினேஷன் வந்து போடணும். ஸோ அதுக்காக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனுப்பப்படுறாங்க. ஸோ அப்படி அனுப்பப்படும் போது இந்த 1913ஆம் ஆண்டு வில்ஃப்ரெட் வாலிஸும் இந்த நியூசிலாந்தோடைய சவுத் ஐலாண்டில் இருந்து அதே நியூசிலாந்தில் இருக்கிற நார்த் ஐலாண்டுக்கு அனுப்பப்படுறாங்க. ஸோ அங்கே அனுப்பப்பட்டு வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து அந்த மோரியினல் மக்கள் மத்தியில் சில விஷயங்கள் நோட் பண்ணுறாங்க. அதாவது அவங்க வந்து நிறைய ஹெர்பஸ் டோஹங்கா, அதாவது நிறைய மூலிகைகளை வந்து பயன்படுத்தி வந்தாங்க மருத்துவத்தில். ஆனால் இந்த ஸ்மால் பாக்ஸுக்கு உண்டான பெரிய அளவில் அவங்களால மருந்தும் இல்லை, நிறைய மூலிகைகளும் இல்லாமல் இருந்தது. ஸோ இதனால இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து அந்த ஸ்மால் பாக்ஸ் வேக்சினேஷனை வந்து அங்கே வந்து ப்ரொமோட் பண்ணவும் செய்கிறாங்க. அந்த மக்களுக்கு புரிய வச்சு அந்த ஒரு அவங்க வந்து தடுப்பூசி எடுத்துக்கிறதுக்கு உண்டான அந்த நடவடிக்கையில் வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட சில மாதங்கள் வந்து வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து நார்த் ஐலாண்டில் ஒர்க் பண்ணாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து 1913ஆம் ஆண்டுடைய ஆகஸ்ட் மாதம் வந்து திரும்பிடுறாங்க சவுத் ஐலாண்டுக்கு. ஸோ மறுபடியும் இவர் வந்து அந்த அட்டாகோவில் இருக்கக்கூடிய டனிடனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் அட்டாகோ மெடிக்கல் ஸ்கூலில் இவருடைய படிப்பை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த சமயம் தான் சர் ராபர்ட் ஹீட்டன் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், அவர் தான் வந்து
நியூசிலாந்தோடைய இந்த காலகட்டத்தோடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தாக இருந்தவர். அவர் வந்து 14 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து மேற்கோள் காட்டுறாங்க, ரொம்ப சிறப்பாக வந்து பணியாற்றினாங்க அப்படின்னு. அந்த 14 நபர்களில் ஒருத்தராக வில்ஃப்ரெட் வாலிஸும் இருந்தாங்க. ஸோ இவரையும் அவர் வந்து சர் ராபர்ட் ஹீட்டன் ரோட்ஸ் வந்து இவரையும் மென்ஷன் பண்ணாங்க. ஸோ ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தே வந்து இவரை மென்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பங்களிப்பை வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி இவர் வந்து ஒரு பக்கம் மருத்துவ கல்வியை படித்து வரும்போது இன்னொரு பக்கம் மருத்துவத்தில் சின்ன சின்ன சாதனைகளை இந்த காலகட்டத்தில் புரிய ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனாலேயே வில்ஃப்ரெட் வாலிஸோடைய வாழ்க்கை மீண்டும் ரொம்ப நல்லா போக தொடங்கி இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த 1914 ஆண்டு செப்டம்பர் 15 அன்னைக்கு வில்ஃப்ரெட் வாலிஸோடைய அம்மாவான எலைசா ஹார்ட் வாலிஸ் அவங்க வந்து அவங்களுடைய 68 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா வில்ஃப்ரெட் வாலிஸோடைய அம்மா 1846 ஆண்டு மார்ச் 30 அன்னைக்கு பிறந்திருந்தாங்க. அவங்க 1914 ஆண்டு செப்டம்பர் 15 அன்னைக்கு அவங்களுடைய 68 வயதில் இறந்து போயிடுறாங்க. இதுவும் வில்ஃப்ரெட் வாலிஸோடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமாக இருந்தது. இதே 1914 ஆண்டு தான் முதல் உலகப் போரும் வந்து தொடங்கிறது. இந்த காலகட்டத்திலலாம் வில்ஃப்ரெட் வாலிஸ் தொடர்ச்சியாக மருத்துவ கல்வியை பயின்று வந்தாங்க. இறுதியாக 1915 ஆண்டு வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து இவருடைய மருத்துவ கல்விக்குண்டான எக்ஸாமினேஷன்ல இவர் வந்து முடிக்கிறாங்க. முடிச்ச இதே 1915 ஆண்டு மே 18 அன்னைக்கு இவர் வந்து நியூசிலாந்துடைய சவுத் ஐலாண்டில் இருக்கக்கூடிய டிமரு அப்படின்ற ஒரு இடம், அங்கே வந்து இவர் போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து எல்சி அடா வில்லியம்ஸ் அப்படின்னு ஒரு பெண். ஸோ அந்த பெண்ணை 1915 ஆண்டு மே 18 அன்னைக்கு வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து இவருடைய 24 வயதில் திருமணம் பண்ணியிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் வில்ஃப்ரெட் வாலிஸோடைய மனைவியான அந்த எல்சி அடா வில்லியம்ஸ் வாலிஸ் அவங்க வந்து 1890 ஆண்டு பிறந்தவங்க. குறிப்பாக 1890 ஆகஸ்ட் 21 அன்னைக்கு பிறந்தவங்க. ஸோ வில்ஃப்ரெட் வாலிஸை விட 9 மாதங்கள் வந்து மூத்தவங்க. ஸோ அவங்கள தான் வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இதே 1915 ஆண்டு ஜூன் மாதம் வந்து வில்ஃப்ரெட் வாலிஸ் அந்த எம்பிசிஹெச்பி மெடிசன் பேக்கலோரேட் சீரிஸ் அப்படின்ற எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அட்டாகோ மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து முடிக்கிறாங்க. முடித்த உடனடியாக இவர் வந்து நியூசிலாந்து எக்ஸ்பெடிஷனரி ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா முதல் உலக போரில் பங்கேற்கிறதுக்காக. ஸோ அதில் இவர் வந்து ராயல் நியூசிலாந்து ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்ற இராணுவ மருத்துவப்படை அதில் ஒரு 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 மருத்துவராக வந்து வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது இந்த ராயல் நியூசிலாந்து ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது இராணுவத்தில் காயமடையக்கூடிய வீரர்கள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், ஸோ அதுக்கெல்லாம் சிகிச்சை கொடுக்கறதுக்காக ஒரு மருத்துவ படையானது ஒரு மருத்துவ பிரிவாக வந்து நிறுவப்பட்டிருந்தது. அதுதான் ராயல் நியூசிலாந்து ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது. ஸோ அதில் வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து பங்கேற்றாங்க. உடனடியாக இவர் வந்து இந்த 1915 ஆண்டு ஜூன் மாதம் வந்து ஃபஸ்ட்டு ஈஜிப்துக்கு வந்து அனுப்பப்படுறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் வில்ஃப்ரெட் வாலிஸோடைய மனைவியும் இவர் கூட தான் போனாங்க. ஸோ வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து போரில் ஈடுபடுறாங்கன்னா தங்குறதெல்லாம் பர்சனலாக தான் வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து தங்கினாங்க. ஸோ போர்லையும் ஒரு மருத்துவராக வந்து இவருடைய பங்களிப்புகளை 1915 ஆண்டிலிருந்து தொடங்கியிருந்தாங்க. பிறகு அந்த ஈஜிப்திலே இருக்கக்கூடிய போர்ட் செட் அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டி, அங்கே வந்து ஒரு புதிய மருத்துவமனை நியூசிலாந்து தரப்பிலிருந்து நிறுவப்படுது. அந்த மருத்துவமனையில் வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து பணியாற்ற தொடங்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மருத்துவமனையில் பெரிய அளவில் நியூசிலாந்துக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவமனை இல்லாமல் இருந்தது. ஸோ அவங்க வந்து யுனைடெட் கிங்டம் குறிப்பாக வந்து இங்கிலாந்தோடைய ஹாஸ்பிட்டல்ஸை நம்பி இருந்தாங்க. ஸோ நியூசிலாந்தை சேர்ந்த படை வீரர்கள் அந்த நியூசிலாந்து எக்ஸ்பெடிஷனரி ஃபோர்ஸ் அவங்க வந்து முதல் உலக போரில் காயமடைஞ்சா பிரிட்டிஷ் சேர்ந்தவங்க தான், இங்கிலாந்து சேர்ந்த மருத்துவர்கள் தான் சிகிச்சை கொடுத்து வந்தாங்க. இதனால தான் இந்த ஈஜிப்தில் இருக்கக்கூடிய அந்த போர்ட் செட்டில் நியூசிலாந்து தரப்பிலிருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் நிறுவப்பட்டது. இதுக்கப்புறம் வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து அதில் ஒரு மருத்துவராக ஒரு சிறந்த பங்களிப்புகளை கொடுத்து வந்தாங்க. நிறைய இராணுவ வீரர்களுக்கு நியூசிலாந்தை சேர்ந்த நிறைய இராணுவ வீரர்கள் இங்கிலாந்துடைய மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது, அதாவது ஈஜிப்திலேயே இங்கிலாந்தை சேர்ந்தவங்க மருத்துவமனை வந்து திறந்திருந்தாங்க. ஸோ அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்தவங்கலாம் நியூசிலாந்துடைய ஹாஸ்பிட்டல்ஸுக்கு அப்படியே வந்து மாற்றப்பட்டாங்க. ஸோ அந்த ஒரு பொறுப்பில் வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து இருந்து வந்தாங்க. அடுத்து 1916 இந்த காலகட்டத்தில் வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து வேறு ஒரு இடத்துக்கு வந்து அனுப்பப்படுறாங்க. குறிப்பாக சலோனிகா அப்படின்ற இன்னொரு இடத்துக்கு அனுப்பப்படுறாங்க. அடுத்து 1916 ஆண்டுடைய மார்ச் மாதம் இந்த காலகட்டத்தில்
வில்ஃப்ரெட் வாலிஸ் மறுபடியும் ஈஜிப்துக்கே வர்றாங்க. இப்படி மறுபடியும் ஈஜிப்துக்கு வந்ததுக்கப்புறமா சில காலங்கள் கழித்து இவர் வந்து பிரான்ஸுக்கும் அனுப்பப்படுறாங்க. குறிப்பாக பிரான்ஸில் இருக்கக்கூடிய பிஸ்கேஸ் அப்படின்ற ஒரு இடம், அங்கேயும் வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து இவருடைய பணியை செஞ்சு வந்தாங்க. போரில் இவருடைய பங்களிப்புகளை கொடுத்து வந்தாங்க. ஸோ குறிப்பாக இவர் வந்து போரில் ஒரு மேஜராகவே பதவி உயர்வையும் வந்து பெற்றாங்க. இது மாதிரி வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து தொடர்ச்சியாக முதல் உலகப் போரில் ஒரு பக்கம் ஈடுபட்டு இன்னொரு பக்கம் பர்சனல் லைஃப்லேயே கேர் எடுத்து வந்தாங்க. இதன் விளைவாக 1917 இந்த காலகட்டத்துடைய ஆரம்ப காலகட்டம், 1917ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டம். இந்த சமயம் வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து பிரான்ஸ்லேருந்து இங்கிலாந்துக்கு அனுப்பப்படுறாங்க. ஸோ 1917ஆம் ஆண்டு இங்கிலாந்துக்கு போய் இவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஏற்கனவே ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து நம்பர் 1 நியூசிலாந்து ஸ்டேஷனரி ஹாஸ்பிட்டல், அங்கே தான் இவர் வந்து இந்த ராயல் நியூசிலாந்து ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் வந்து பணியாற்றினாங்க. அதுதான் ஈஜிப்திலிருந்து சலோனிக்கா, அதுக்கப்புறம் மறுபடியும் ஈஜிப்த், அடுத்து பிரான்ஸ் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டது. ஸோ இதனாலேயே இவரும் டிரான்ஸ்ஃபர் ஆகி போனாங்க. இதுக்கப்புறம் 1917ஆம் ஆண்டு இந்த ஏற்கனவே சொன்னமே வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்டாங்க. இந்த காலகட்டத்தில் வில்ஃப்ரெட் வாலிஸ் இவருடைய ஃபேமிலியோட தான் இருந்தாங்க. அதே சமயம் சர் ராபர்ட் ஜோன்ஸ் ஃபர்ஸ்ட் பேரனட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்த்தோபீடிக் சர்ஜன், ஒரு எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், அவர்கிட்ட எலும்பியல் அறுவை சிகிச்சை குறித்த பயிற்சிகளை வில்ஃப்ரெட் வாலிஸ் 1917ஆம் ஆண்டிலிருந்து எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதாவது மெடிசன்லேயே நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம், அப்ஸ்டெட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம், பிரசவம் பார்க்கறது, கைனகாலஜி பெண் நோயியல், கார்டியாலஜி இருதயவியல், டெர்மட்டாலஜி தோல் மருத்துவம், இது மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. அதில் இவர் வந்து ஆர்த்தோபீடிக் சர்ஜரி அதை தேர்ந்தெடுத்து ஒரு ஆர்த்தோபீடிக் சர்ஜன் ஆகணும், எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்றது வில்ஃப்ரெட் வாலிஸோடைய ஒரு எண்ணமாக வந்து தோன்றுறது. இது காரணம் வந்து இவர் போரில் பணிபுரியும் போது நிறைய இராணுவ வீரர்கள் வந்து தசைகள்லையும் எலும்புகள்லையும் தான் காயத்தோடு இருந்தாங்க. அதாவது இந்த எலும்புகளில் இருக்கக்கூடிய இன்ஜுரிஸ் காயங்கள், அதே மாதிரி இந்த தசைகளில் ஏற்படக்கூடிய காயங்கள், ஸோ அது மாதிரி போன் மசில்ஸ், இதுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவர்கள் ஆர்த்தோபீடிக் சர்ஜன்ஸ். ஸோ அது மாதிரி இவரும் வந்து அந்த இராணுவ வீரர்களுக்கு எலும்புலையும் அதே மாதிரி தசைகள்லையும் குறைபாடு ஏற்படும் போது அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஆகணும் அப்படின்னு விரும்பினாங்க. இதனால தான் சர் ராபர்ட் ஜோன்ஸ் ஃபர்ஸ்ட் பேரனட் அவர் கீழே இவர் வந்து ஆர்த்தோபெடிக் சர்ஜரியில் பயிற்சி பெற்றாங்க. இவர் கூடவே இவரை மாதிரி இன்னும் நியூசிலாந்தை சேர்ந்த 5 மருத்துவ மாணவர்களும் வில்ஃப்ரெட் வாலிஸ் போலவே ஆர்த்தோபெடிக் சர்ஜரியில் அந்த பயிற்சியையும் பெற்று வந்தாங்க. இந்நிலையில தான் இதே 1917ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3 அன்னைக்கு வில்ஃப்ரெட் வாலிஸுக்கும் இவருடைய மனைவி எல்சி அடா வில்லியம்ஸ் வாலிஸ் இவங்க 2 பேருக்குமே முதலாவதா நிஸ் ஜாய் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தையானது பிறந்தது. ஸோ வில்ஃப்ரெட் வாலிஸுக்கும் இவருடைய மனைவிக்கும் நிஸ் ஜாய் வாலிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் 1918 இந்த காலகட்டத்திலையும் வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து சர் ராபர்ட் ஜோன்ஸ் ஃபர்ஸ்ட் பேரனட் அவர்கிட்ட இருந்து தொடர்ச்சியாக அந்த ஆர்த்தோபெடிக் சர்ஜரியில் மருத்துவ பயிற்சியை பெற்றாங்க. இந்நிலையில் தான் இதே 1918ஆம் ஆண்டு முதல் உலகப்போரானது முடிவடைஞ்சிருது. ஸோ முதல் உலகப்போர் 1918ஆம் ஆண்டு முடிவடைஞ்சாலும் 1919ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் தான் வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து முழுமையாக அந்த போரிலிருந்து விலகுறாங்க. விலகின பிறகு வில்ஃப்ரெட் வாலிஸ் இவருடைய மனைவியையும் இவருடைய அந்த பெண் குழந்தை, ஸோ 2 பேரையும் அழைச்சிட்டு இந்த 1919ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இவர் வந்து மறுபடியும் நியூசிலாந்தோடைய சவுத் ஐலாண்டில் இருக்கிற கிரைஸ்ட் சர்ச்சுக்கே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா இதே 1919ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வந்து வில்ஃப்ரெட் வாலிஸ் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறாங்க. அதாவது இவர் ஒரு மெடிக்கல் ரெஜிஸ்ட்ராராக அங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க, ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனராக. அதாவது இந்த நியூசிலாந்தில் இனிமேல் வந்து இவர் வந்து ஒரு மருத்துவராக வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்க முடியும். அதுக்காக ஒரு மருத்துவமனை நிறுவனம், ஸோ அதுக்காக இவர் வந்து ரெஜிஸ்டரும் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவர் படிப்பை முடித்த உடனடியாக இவர் போரில் சேர்ந்தனால இவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலை. ஸோ 1919ஆம் ஆண்டு மார்ச் மாதம் போரிலிருந்து வெளிவந்த பிறகு வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து இதை என்ரோல் பண்ணி அங்கே அந்த ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு மருத்துவராக கிரைஸ்ட் சர்ச்சில் 1919ஆம் ஆண்டு பணிபுரிய தொடங்குறாங்க. இதுக்கிடையில் இதே 1919ஆம் ஆண்டு அக்டோபர் 16 1919 அக்டோபர் 16 அன்னைக்கு வில்ஃப்ரெட் வாலிஸுக்கும் இவருடைய மனைவியான எல்சி அடா வில்லியம்ஸ் வாலிஸ் 2 பேருக்குமே ரோஜர் நியல் வாலிஸ் அப்படின்னு 2வது இன்னொரு குழந்தை பிறந்தது. இது ஒரு ஆண் குழந்தை. ஸோ மொத்தமாக வில்ஃப்ரெட் வாலிஸுக்கும் இவருடைய மனைவிக்கும் ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு 2 குழந்தைகள் பிறந்தது. இது வில்ஃப்ரெட் வாலிஸோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இதுக்கிடையில் இவர் வந்து இவருடைய ஃபேமிலி அழைச்சிட்டு இவருடைய மகன்லாம் பிறந்த பிறகு 1920ஆம் ஆண்டு வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து நியூசிலாந்துடைய சவுத் ஐலாண்டில் இருக்கிற
கிரைஸ்ட் சர்ச்சிலேருந்து அதே நியூசிலாந்துடைய நார்த் ஐலாண்டில் இருக்கக்கூடிய ரோட்டருவா அப்படின்ற இன்னொரு இடத்துக்கு இவர் வந்து போயிடுறாங்க. அந்த ரொட்டோருவா அப்படின்ற இடம் வந்து நார்த் ஐலாண்டில், நியூசிலாந்தையே நார்த் ஐலாண்டில் இருக்குது. குறிப்பாக நார்த் ஐலாண்டில் இருக்கக்கூடிய பே ஆஃப் பிளண்டி ரீஜன், அங்கே தான் இந்த ஒரு ரோட்டருவா அப்படின்ற அந்த ஒரு சிட்டி இருக்குது. ஸோ அங்கே 1920ஆம் ஆண்டு வில்ஃப்ரெட் வாலிஸ் போகிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ரோட்டருவாவில் தான் கிங் ஜார்ஜ் V மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் இருந்தது. ஸோ அங்கே ஒரு சூப்பரிண்டெண்டண்டாக 1920ஆம் ஆண்டு இவர் வந்து வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் 1921 அக்டோபர் மாதம் அந்த கிங் ஜார்ஜ் V மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் அது வந்து கவர்மெண்டோடைய, நியூசிலாந்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்கு வந்து மாற்றப்படுது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த்துக்கு. அப்பயுமே தொடர்ந்து இவரே வந்து சூப்பரிண்டெண்டண்டாக வில்ஃப்ரெட் வாலிஸே தொடர்ந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ தொடர்ந்து இவருடைய பங்களிப்புகளை கொடுக்க தொடங்கியிருந்தாங்க. இந்நிலையில் இவர் வந்து ஒரு மருத்துவராக அங்கே பணிபுரியலை, ஒரு சூப்பரிண்டெண்டண்டாக இருந்தாங்க, மேற்பார்வையாளராக இருந்தாங்க. இதே காலகட்டத்தில் வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அது குறித்து ஆராய்ச்சியில் வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. குறிப்பாக அந்த போலியோ மைலைட்டிஸ் அப்படின்ற அந்த போலியோ நோயினால் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள், ஸோ அவங்களுக்கு உண்டான சில ட்ரீட்மெண்ட்டுக்காக சில ரீஹபிலிட்டேஷன் ட்ரீட்மெண்ட் முறைகளை இவர் உருவாக்கணும் அப்படின்னு வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து அதில் இவருடைய கவனத்தை செலுத்தி வந்தாங்க. இதன் காரணமாக 1925ஆம் ஆண்டு வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு ரீஹபிலிட்டேஷன் ட்ரீட்மெண்ட் ஒரு இன்ஸ்டிடியூட் பண்ணுறாங்க, ஒரு முறையை. ஸோ இதன் மூலமாக அந்த போலியோ மைலைட்டிஸ்னால பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்றது, அவங்களுக்கு எப்படி மறுவாழ்வு கொடுக்கணும், இது மாதிரியான முறைகளை வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து 1925ஆம் ஆண்டு இன்ஸ்டிடியூட் பண்ணாங்க, அறிமுகப்படுத்தினாங்க. இது வந்து இன்ஸ்டிடியூட் பண்ணப்பட்ட பிறகு, இது நிறுவப்பட்ட பிறகு வில்ஃப்ரெட் வாலிஸுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில், அமெரிக்காவில் கூட இவருக்கு புகழ் கிடைச்சது. குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய மினசோட்டாவில் இருக்கிற ராச்செஸ்டர், அங்கே இருக்கக்கூடிய மேயோ கிளினிக் அப்படின்ற ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல், அந்த மேயோ கிளினிக் தரப்பிலிருந்து வில்ஃப்ரெட் வாலிஸை வந்து மிகப்பெரிய அளவில் 1925ஆம் ஆண்டு புகழ்ந்தாங்க. இவரால் ஈர்க்கப்படவும் செஞ்சுருந்தாங்க. இவருடைய அந்த ரீஹபிலிட்டேஷன் ட்ரீட்மெண்ட் முறை, குறிப்பாக வந்து இந்த போலியோ மைலைட்டிஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்காக. ஸோ இதில் வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து மிகச்சிறந்த பங்களிப்பை கொடுத்தாங்க. மேலும் இதே மாதிரி இவர் பணிபுரிஞ்சு வர்றதும் இந்த கிங் ஜார்ஜ் V மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் அப்படின்றதும் ஒரு ரீஹபிலிட்டேஷன் சென்டர் தான், மறுவாழ்வு மையம் மாதிரி தான் இது இயங்குனது. ஏன்னா போரில் காயமடைஞ்ச நிறைய வீரர்கள், அப்போ தான் முதல் உலகப் போர் முடிஞ்சிருந்து சில வருடங்களாவது, ஸோ அதில் காயமடைஞ்சு கை கால்கள் இழந்த, உடல் உறுப்புகளை இழந்த இராணுவ வீரர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்காக இருந்த ஹாஸ்பிட்டல் தான் அந்த மிலிட்ரி ஹாஸ்பிட்டல். அது பிற்காலத்தில் சிவிலியன் சர்வீஸுக்கு வந்து போகுது, அதாவது பொதுமக்களும் அந்த ஒரு மருத்துவமனையை அணுகலாம், அந்த நிலைமை வந்து ஏற்படுது. ஸோ இது மாதிரி ஏற்பட்ட உடனே, ஏன்னா போரெல்லாம் முடிஞ்சு பல ஆண்டுகள் ஆயிட்டனால, ஸோ இதெல்லாம் ஏற்பட்ட உடனே வில்ஃப்ரெட் வாலிஸ் முக்கியமாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அந்த மோரியின மக்கள் 1913ஆம் ஆண்டு அவங்க அந்த பெரியம்மை தொற்றுனால பாதிக்கப்படும் போது அங்கே போய் வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லை, இது பற்றி தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. இதனாலேயே இந்த காலகட்டத்தில் இது வந்து இந்த ஒரு கிங் ஜார்ஜ் V மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் ஆனது சிவிலியன் ஃபெசிலிட்டிக்கு வந்து வந்த பிறகு உடனடியாக மோரியின மக்கள் அவங்க தான் இந்த ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த ஃபெசிலிட்டி, அந்த வசதியை பயன்படுத்திக்கணும், இந்த மருத்துவமனைக்கு வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு சிகிச்சை பெறணும் அப்படின்னு வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து இந்த காலகட்டத்தில் வலியுறுத்த தொடங்கியிருந்தாங்க. ஏன்னா வில்ஃப்ரெட் வாலிஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஹெர்பஸ், அதே மாதிரி டொஹங்கா, இது மாதிரியான மருத்துவ முறைகள் தான் அவங்க பயன்படுத்தினாங்களே ஒழிய மருத்துவ வளர்ச்சி அதை வந்து அவங்க பெரிய அளவில் அவங்களுக்கு தெரியவும் இல்லை, பயன்படுத்தவும் இல்லை. இதனாலேயே மோரியின மக்கள் நிறைய நோய்கள்னால பாதிக்கப்பட்டாங்க. இதனாலேயே வில்ஃப்ரெட் வாலிஸ் அவங்களுக்காக வாதிடக்கூடிய ஒரு மருத்துவராகவும் இருந்தாங்க. இந்நிலையில் 1926ஆம் ஆண்டு வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து கிங் ஜார்ஜ் V மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிட்டு அதே ரோட்டருவா அங்கேயே வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து ஒரு மெடிக்கல் ஜெனரல் பிராக்டிஷனராக பணிபுரிய தொடங்குறாங்க. அதாவது இந்த 1926ஆம் ஆண்டிலிருந்து வில்ஃப்ரெட் வாலிஸ் ஒரு சிறிய மருத்துவமனை நிறுவி அந்த மருத்துவமனையில் ஒரு மருத்துவராக இவருடைய பணியை தொடங்குறாங்க. குறிப்பாக ஒரு மருத்துவராக மட்டும் இல்லாமல் வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன், எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் இவருடைய அறுவை சிகிச்சைகளையும், எலும்புகள்லையும் தசைகள்லையும் காயங்களோட வரக்கூடியவங்களுக்கு அறுவை சிகிச்சையும் வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து பண்ண தொடங்குறாங்க. இது மாதிரி சில ஆண்டுகள் போனது. அடுத்து 1930 காலகட்டத்தில் அலெக்சாண்டர் கில்லிஸ் இவரும் வந்து ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன், ஒரு
எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் தான். இவர் வந்து நியூசிலாந்தை சேர்ந்தவர் தான். குறிப்பாக இவர் 1891 ஆண்டு செப்டம்பர் 26 அன்னைக்கு பிறந்தவர். வில்ஃப்ரெட் வாலிஸை விட வெறும் ஒரு 4 மாதம் தான் கம்மி. ஸோ அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராக நியூசிலாந்தில் இருந்து வந்தாங்க. ஸோ அவர் கூட அந்த நட்பானது வில்ஃப்ரெட் வாலிஸு ஏற்படுது. இந்த நட்பு 1930களில் 1917களிலேயே ஆரம்பித்தது. ஏன்னா இவர் வந்து சர் ராபர்ட் ஜோன்ஸ் ஃபர்ஸ்ட் பேரனட் அவர் கீழே வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து ஆர்த்தோபெடிக் சர்ஜரியில் பயிற்சி பெறும்போது மெடிக்கல் ட்ரைனிங் வந்து எடுத்துக்கும் போது 6 பேர் மொத்தமாக இவர் உட்பட 6 நியூசிலாந்தை சேர்ந்த மருத்துவ மாணவர்கள் இருந்தாங்க. அந்த 6 பேரில் ஒருத்தர் வந்து வில்ஃப்ரெட் வாலிஸ், இன்னொருத்தர் வந்து அந்த சர் அலெக்சாண்டர் கில்லிஸ் அப்படின்றவர். இதனாலேயே அவருடைய அறிமுகம் ஏற்கனவே இருந்தது. ஆனால் 1930களில் தான் அவர் கூட வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து நட்பு பாராட்ட தொடங்கியிருந்தாங்க. இந்நிலையில் அந்த சர் அலெக்சாண்டர் கில்லிஸ் அவரும் வில்ஃப்ரெட் வாலிஸும் நோய்வாய்ப்பட்ட ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக நியூசிலாந்தில் ஒரு சங்கம், ஒரு சொசைட்டியை வந்து நிறுவனம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. இதன் மூலமாக 2 பேரும் முயற்சி செஞ்சு 1935ஆம் ஆண்டு சர் அலெக்சாண்டர் கில்லிஸும் அதேமாதிரி வில்ஃப்ரெட் வாலிஸ் 2 பேரும் இணைஞ்சு இந்த 1935ஆம் ஆண்டு நியூசிலாந்து கிரிப்பிள்டு சில்ட்ரன் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒரு நியூசிலாந்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு உண்டான ஒரு சொசைட்டியை 1935ஆம் ஆண்டு வில்ஃப்ரெட் வாலிஸும் அதே மாதிரி சர் அலெக்சாண்டர் கில்லிஸும் நிறுவன பிறகு அந்த நியூசிலாந்து கிரிப்பிள்டு சில்ட்ரன் சொசைட்டி அதனுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாக வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து 1935ஆம் ஆண்டிலிருந்து பணிபுரிய தொடங்குறாங்க. ஸோ இது மாதிரி வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து தொடர்ச்சியாக ஒரு பக்கம் இவருடைய பங்களிப்புகளை அவருடைய நியூசிலாந்தை சேர்ந்த மக்களுக்காக, ஏற்கனவே மோரியின மக்களுக்கு, இப்போ நியூசிலாந்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு அப்படின்னு இப்படி இவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் வந்து தொடங்கிறது. இந்த 2ஆம் உலகப் போர் ஒரு பக்கம் நடந்து வர, இன்னொரு பக்கம் வில்ஃப்ரெட் வாலிஸுக்கு ஆர்ட்ஸில் வந்து ஆர்வம் ஏற்படுது. கலையில், குறிப்பாக பெயிண்டிங், ஓவியத்துலலாம் ஆர்வம் ஏற்படுது. ஏன்னா 1940ஆம் ஆண்டு வில்ஃப்ரெட் வாலிஸோடைய மருத்துவமனையில் ஒரு பேஷண்ட் வந்து வாட்டர் கலர் பெயிண்டிங் வந்து அவர் பொழுதுபோக்குக்காக அவர் வந்து பண்ணாங்க. அதை வந்து வரைஞ்சி வந்தாங்க. அதை பார்த்த வில்ஃப்ரெட் வாலிஸுக்கும் அந்த கலையில் ஆர்வம் ஏற்படுது. ஸோ இவர்னால மட்டும் இல்லாமல் ஜான் வீக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெயிண்டர், அவர்னாலையும் வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து ஈர்க்கப்பட்ட வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து ஆர்ட்ஸ்லையும் வந்து கவனம் செலுத்தி, குறிப்பாக வந்து இந்த ஆப்ஸ்ட்ராக்ட் ஒர்க்ஸ், ஆப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங் அதெல்லாம் இவர் வந்து வரைய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவரே தானாகவே பயிற்சி பெற்று தானாகவே வரையக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாகவும் வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து மாற தொடங்குறாங்க. இந்நிலையில் 1942ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வந்து நியூசிலாந்தோடைய அந்த இவர் வசித்து வரக்கூடிய நார்த் ஐலாண்டில் இருக்கிற அந்த ரோட்டருவா அங்கே ஒரு கான்வலசன்ட் ஹாஸ்பிட்டலானது நிறுவப்படுது. அது வந்து காயமடையக்கூடிய வீரர்களுக்காக நிறுவப்படுது. ஸோ அந்த ஒரு கான்வலசன்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் சர்வீஸ்மேன், அந்த சோல்ஜர்ஸ் அவங்களுக்காக அந்த கான்வலசன்ட் ஹாஸ்பிட்டலில் 1942 மார்ச் மாதமே வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து ஒரு சூப்பரிண்டென்டராக மறுபடியும் மேற்பார்வையாளராக நியமிக்கப்படுறாங்க. ஸோ மறுபடியும் இவர் வந்து முதல் உலகப் போரில் போட்ட யூனிஃபார்மை 1942ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர்லையும் போட்டு இறங்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. ஸோ வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து 2ஆம் உலகப் போர்லையுமே இவருடைய பங்களிப்புகளை கொடுக்க தொடங்குறாங்க. இது மாதிரி வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு பொதுவாக இவர் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு மருத்துவராக இருந்ததை விட பொது சேவைக்கு தான் வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து தொடர்ந்து இவருடைய பங்களிப்புகளை கொடுத்து வந்தாங்க. இந்நிலையில் 1945ஆம் ஆண்டு இந்த 2ஆம் உலகப் போர் முடிவடைஞ்சிருது. 2ஆம் உலகப் போர் முடிவடைஞ்ச பிறகு வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து தொடர்ச்சியாக அந்த ரோட்டருவாலே இருக்கக்கூடிய அந்த கான்வலசன்ட் ஹாஸ்பிட்டலில் சூப்பரிண்டெண்டன்ட் அப்படின்ற அந்த பொறுப்பிலேயே இவர் வந்து தொடர்ந்து இருந்து வந்தாங்க. மேலும் இவருக்கு ஆர்ட்ஸில் ஆர்வம் இருந்தனால 1946ஆம் ஆண்டு அந்த ரோட்டருவா, அங்கே வந்து ரோட்டருவா சொசைட்டி ஆஃப் ஆர்ட்ஸ், இது வந்து ரோட்டருவா ஆர்ட்ஸ் சொசைட்டி அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ இது வந்து நிறுவப்பட்டது. அது நிறுவுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து இருந்தாங்க. இதனாலேயே இந்த 1946ஆம் ஆண்டு அந்த ரோட்டருவா சொசைட்டி ஆஃப் ஆர்ட்ஸோடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி பிரசிடெண்டாக இவர் வந்து 1946ஆம் ஆண்டு வில்ஃப்ரெட் வாலிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1948ஆம் ஆண்டு அந்த 2ஆம் உலகப் போருக்காக உருவாக்கப்பட்ட அந்த ரோட்டருவால உருவாக்கப்பட்ட கான்வலசன்ட் ஹாஸ்பிட்டல், அது வந்து குயின் எலிசபெத் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு 1948ஆம் ஆண்டு மாற்றப்பட்டது. இப்படி மாற்றப்பட்ட பிறகு அந்த குயின் எலிசபெத் ஹாஸ்பிட்டலுடைய ஃபர்ஸ்ட் மெடிக்கல் சூப்பரிண்டெண்டண்டாக இவர் தான், வில்ஃப்ரெட் வாலிஸ் தான் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அந்த நியூசிலாந்துடைய நார்த் ஐலாண்டில் இருக்கிற ரோட்டருவால இருக்கக்கூடிய அந்த குயின் எலிசபெத் ஹாஸ்பிட்டலில். ஸோ இது மாதிரி பெருமை மட்டும் இல்லாமல் இதே 1948ஆம் ஆண்டு இவர் வந்து பொது சேவைக்கு ஆற்றின பங்களிப்புக்காக இவர் வந்து
ஆஃபீஸர் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்ற OBE அப்படின்ற இந்த கௌரவத்தை 1948ஆம் ஆண்டு வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து பெறாங்க. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1950ஆம் ஆண்டு நியூசிலாந்து ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன், எலும்பு மருத்துவத்துக்கு உண்டான ஒரு அசோசியேஷன் நியூசிலாந்தில், ஸோ அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக இவருடைய நண்பரான சர் அலெக்சாண்டர் கில்லிஸ் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அப்போ அவர் வந்து அவருடைய பிரசிடென்சியல் அட்ரஸ் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் 1950ஆம் ஆண்டு கொடுக்கும்போது வில்ஃப்ரெட் வாலிஸை மேற்கோள் காட்டி அவர் வந்து பொது சேவைக்கும் அதே மாதிரி இந்த எலும்பியலினுடைய வரலாற்றுக்கும் ஆற்றின பங்களிப்பு ஆகச்சிறந்தது அப்படின்னு பேசினாங்க. இது வில்ஃப்ரெட் வாலிஸுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையா இருந்தது. இதனாலேயே சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நியூசிலாந்து ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன் அதனுடைய ஒரு ஹானரி ஃபெல்லோவா, கௌரவ உறுப்பினராக வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ இப்படி வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து வாழும் காலம் முழுக்கவே பொது சேவைக்கு வந்து இவருடைய பங்களிப்புகளை கொடுத்து வந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் 1957ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வந்து வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து அந்த குயின் எலிசபெத் ஹாஸ்பிட்டலுடைய மெடிக்கல் சூப்பரிண்டெண்டன்ட் அப்படின்ற அந்த பொறுப்பிலிருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ஏன்னா இவருடைய உடல்நல குறைபாடு வந்து அந்த காலகட்டத்தில் ஏற்படுது. இதனால் இவர் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. ரிட்டையர் ஆகிட்டு இவர் வந்து அந்த ரோட்டர்வாலே இவர் வந்து தங்கி பொதுவாக இவருடைய ப்ரைவேட் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணி வந்தாங்க. அதாவது தனியாக இவர் ஒரு மருத்துவராக மட்டும் இவரால் முடிஞ்ச அளவுக்கு நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுத்து வந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் இறுதியாக இதே 1957ஆம் ஆண்டு செப்டம்பர் 20 அன்னைக்கு இவருடைய 66 வயதில் வில்ஃப்ரெட் வாலிஸ் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1957 செப்டம்பர் 20 அன்னைக்கு இவருடைய 66 வயதில் வில்ஃப்ரெட் வாலிஸ் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு 1977 ஏப்ரல் 8 அன்னைக்கு வில்ஃப்ரெட் வாலிஸோடைய மனைவியான அந்த எல்சியாடா வில்லியம்ஸ் வாலிஸ் அவங்க வந்து அவங்களுடைய 86 வயதில் இறந்து போகிறாங்க. ஏன்னா அவங்க 1890ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21 பிறந்திருந்தாங்க. 1977ஆம் ஆண்டு ஏப்ரல் 8 அன்னைக்கு அவங்களுடைய 86 வயதில் இறந்து போகிறாங்க. ஸோ இது வில்ஃப்ரெட் வாலிஸோடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து பொது சேவைக்கு ஆற்றின பங்களிப்புகள் வந்து மிகப்பெரியது. குறிப்பாக முதல் உலகப் போருக்கு முன்னாடியே அந்த பெரியம்மை தொற்றுனால பாதிக்கப்பட்ட அந்த மோரி இன மக்கள், ஸோ அவங்கள வந்து காப்பாற்றுறது, அதுக்கப்புறம் முதல் உலகப் போரில் வந்து ஈடுபடுறது, அதை தொடர்ந்து இந்த கிங் ஜார்ஜ் V அந்த மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் அங்கே இவருடைய சேவை புரிகிறது, குழந்தைகளுக்குண்டான ஒரு சொசைட்டி வந்து அந்த நியூசிலாந்து கிரிப்பிள் சில்ட்ரன் சொசைட்டியை நிறுவுறது, அதுக்கப்புறம் 2ஆம் உலகப் போர்லையும் பங்கேற்கிறது. மேலும் 2ஆம் உலகப் போரில் பங்கேற்கிறது மட்டும் இல்லாமல் வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து பொது சேவையில் இன்னும் கூடுதலாக பல விஷயங்கள் வந்து பண்ணாங்க. இது மாதிரி பங்களிப்புகள் கொடுத்தனாலே வில்ஃப்ரெட் வாலிஸ் வந்து மறைந்தும் இன்று வரைக்கும் மருத்துவ உலகில் போற்றப்பட்டு வராங்க. ஸோ இப்பேற்பட்ட வில்ஃப்ரெட் வாலிஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.